Let's start from the given statements, the important ethical principles that a business should follow to take the necessary action for the development of the concerned industry or business, pay taxes and discharge other obligations promptly to ensure the best utilization of the human resources, refrain from secret kickbacks or payoffs to customers, suppliers, administrators, etc. Ensure payment of fair wages and the treatment of employees. First option to take the necessary action for the டெவலப்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக எத்திக்ஸ் கீழே வராது இல்லையா, அது வந்து பிஸ்னஸ் அதோடைய டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. செகண்ட், பே டாக்ஸஸ் அண்ட் டிஸ்சார்ஜ் அதர் அப்ளிகேஷன்ஸ் ப்ராம்ப்ட்லி. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணுன்றது கண்டிப்பாக ஒரு எத்திக்ஸ் கேட்டகரியில் தான் வரும். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ பார்ட் டு என்ஷோர் த பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸ். பெஸ்ட் யூட்டிலைசேஷன்னா அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு நல்ல ஏரியா சர்க்கம்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கறது. ஸோ அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. ரெஃப்ரைன் ஃப்ரம் சீக்ரெட் கிக் பேக்ஸ் ஆர் பே ஆஃப்ஸ், இது டெஃபினெட்லி வந்து எத்திக்ஸ் டேர்முக்கு கீழே தான் வரும். ஸோ ஜென்ரலாக எத்திக்கல் பிரின்சிபல்ஸ்னால் நல்லது பண்ணுறது, சரியான வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறது, ட்ராக்ஸு ப்ராம்ப்டாக கட்டணும், எம்ப்ளாயீஸை நல்லா ட்ரீட் பண்ணணும், ஃபேர் சேலரி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கிக் பேக்ஸ் இல்லை ப்ரைப் எடுக்கவே கூடாது, ஹியூமன் ரிசோர்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து இதுதான். பட் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டான, அது எத்திக்ஸில் வராது, அது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியோட பார்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி, டி அண்டு இ, இது மூணு தான் வந்து எத்திக்ஸ்க்கு எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் டெஃபினெட்லி ஷுட் ஃபாலோ.